Hi, my dear SSC aspirants. Welcome to our channel. It's my first video on aptitude sums. நார்மலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஸ்கேட்டர்ட் சம்ஸ் வந்து மினிமம் 3 or 4 கேட்பாங்க. பார்க்க டிஃபிகல்ட்டாக தெரியும். அதனாலேயே நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. இக்னோர் பண்ணிவிட்டு மீதி உள்ள சம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க. பட் இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா? நம்ம இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதையே உங்களுக்கு எப்படி மைண்டில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்போதுமே ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களோட கான்செப்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஃபவுண்டேஷனில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஷார்ட்கட்டே ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு சம்மை வந்து எப்படி கிளியராக பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக உங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால் நான் இந்த வீடியோவே வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக பண்ண முடியும். ஆனால் கட் ஷார்ட் பண்ணால் கான்செப்ட் எல்லாம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து பிகினருக்கான வீடியோ. ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சம்ஸ் வந்தால் அதை நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். லெட்ஸ் ஹோப் ஃபர்தர் வீடியோஸில் ஷார்ட்டாக எப்படி நம்ம மைண்ட்லேயே எந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். I hope you understand this. Let's see you in another video. Thank you, my dear friends.